ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் ஒரு பால் காய்ப்பு வீட்டுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு அப்படியே ரேவதி ஸ்டோருக்கும் போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் பொருள்லாம் வாங்கணும். அதனால் அங்கேயும் போக வேண்டியது இருக்குது. கிளம்பிட்டோம். இப்போ வந்து என் மிஷின் பாருங்க, தச்சுக்கு ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்னும் தூசியாக இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து உட்காந்து தைக்கணும். எல்லாம் ப்ளவுஸ்லாம் வெட்டி வச்சுருக்கேன், தைக்கணும். இதுதான் வந்து எங்கள் வீடு. நாங்கள் இருக்கிற வீடு இது தான். இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் எங்கள் கம்பெனி இருக்குது. இது எங்கள் வீடு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் வெளியே கார் வந்து உள்ளே நிற்கிறதுனால குட்டியானை எடுத்து வெளியே விட்டுட்டு தான் கார் எடுக்க முடியும். அதே மாதிரி மறுபடியும் நாங்கள் குட்டியானை எடுத்து உள்ளே விட்டுட்டு தான் கிளம்ப முடியும். சரின்னு எல்லாம் விட்டுட்டு எடுத்து கிளம்பி தெரு முனைக்கு வந்தால் 2 பக்கமும் பைக்கை விட்டு வச்சுருந்தாங்க. அது வந்து நமக்கு கார் போக முடியல. அப்புறம் அரன் அடித்து அவங்கள வர சொல்லி பைக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புனோம். இந்த பால் காய்ப்பு வீடு எங்கன்னா, தச்சூர் கூட்ரோடு பக்கத்தில் தான் அவங்க பால் காய்க்கிறாங்க வீடு கட்டி. அவங்க வந்து ஒரு ராஜஸ்தான் ஃபேமிலி. அவங்க வீட்டு பால் காய்ப்பு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேர் மட்டுமே தனியாக போய், இல்லை ஃபேமிலியாக போவோம் அப்படி தான் போயிருக்கோமா. தனியாக 2 பேரும் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். அவங்களும் ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டாங்களாம், நீங்கள் அக்காவையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும்ண்ணா அப்படின்னு சொல்லி பால் காய்ப்பு வீட்லேயும் சொல்லியிருக்காங்க. சரின்ட்டு 2 பேருமே கிளம்பி போனோம். நல்லா பேசிகிட்டே தான் போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் காய்ப்பு வீடுக்கு வந்துட்டோம். இந்த வீடு தான் உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு 2 ஃப்ளோர் வச்சு கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் மாதிரி கட்டியிருந்தாங்க. மேலே ஏறி வீடை பார்க்க தான் கஷ்டமாக இருந்தது. நம்ம வீட்டில் தான் படிக்கட்டாக ஏறுறோன்னா, அங்கே போயும் படிக்கட்டாக தான் ஏற வேண்டியிருந்தது. அவங்க போனோடனே சாப்பிட சொல்லிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோமா, அதனால் நீங்கள் சாப்பிட்டுட்டு வீடு போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பேசினாங்க. அந்த ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க, நல்லா வரவேற்றாங்க. சாப்பாடு வந்து நம்ம இஷ்டத்துக்கு எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பாடு. நம்ம என்னென்ன வேணும்னு ஆசைப்பட்றோமோ அதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். பூரி, தோசை, இட்லி எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லா சாப்பாடுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இட்லிக்கெலாம் 3 விதமான சட்னி, அப்புறம் மினி தோசை, இந்த மாதிரி நிறையா நம்ம தமிழ்நாடு சாப்பாடு, தென்னிந்திய சாப்பாடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வச்சுருந்தாங்க. 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் வீடை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு அது போகும்போதே பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கீழ் ஃப்ளோரில் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து இப்போ இந்த சமையல்லாம் ஆக்குறாங்க இல்லையா, அந்த காய்கறி எல்லாமே அங்கே தான் உட்காந்து எல்லாம் வெட்டிகிட்டு இருந்தாங்க. சரி, நாங்கள் அதை ஒன்றும் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம். அங்கேயும் எல்லா கெஸ்ட்டு எல்லாமே வந்திருப்பாங்க போல். ராஜஸ்தான்லேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. நல்லா அவங்க ஆளுங்களாக தான் இருந்தாங்க. அங்கேயும் எல்லோரும் படுத்திருந்தாங்க. சரின்னு அதெல்லாம் எடுக்காமல் வெறும் கிச்சன் மட்டும் எடுத்துகிட்டு தான் அந்த ஃப்ளோருக்கு போனோம். அவங்க பால் காய்க்கிற ஃப்ளோருக்கு. செகண்ட் ஃப்ளோரில் தான் பால் காய்ச்சினாங்க. அங்கே போனால் அவங்களோட பாரம்பரியம் வந்து நிறைய துணி எடுத்து கொடுப்பாங்க போல். எனக்கு இது தெரியாது. நான் இப்போ தான் ஒரு சேட்டு வீடு பால் காய்ப்புக்கு வந்திருக்கேன். அவ்வளோ ட்ரெஸ்ஸு மலை மாதிரி குமிச்சிட்டாங்க. ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து பீரோவில் அடுக்குறாங்க. அப்புறம் ஒரு 2 பானை வச்சுருந்தாங்க. இது என்ன சாங்கியன்றது தெரியல. நானும் அவங்ககிட்ட கேட்கல. அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸு. வந்த பீரோ ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. 2 பீரோ. இப்போ நம்ம வீடு வந்து பால் காய்ச்சணுன்னா நம்ம அண்ணன் தம்பி துணி எடுத்து தருவாங்க, அம்மா அப்பா எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வர்றவங்க எல்லோரும் எடுத்து கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் பால் காய்ப்பு வீடு முடிஞ்சுட்டு அவங்ககிட்டையும் சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அப்படியே ரேவதி ஸ்டோர் எங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு வந்துட்டேன். நாங்கள் துணி லைனிங்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு, ஃபால்ஸ்லாம் எடுக்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னேன். சரி வான்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அவங்களோட இப்படி நான் ஷாப்பிங்லாம் வந்து. ஏன்னா இப்போ பொண்ணுலாம் வளர்ந்துட்டாலா, அதனால் பொண்ணும் பைக் ஓட்டுவா. எங்கேனா போகணுன்னா அவள் கூட போகிறது, இல்லைன்னா நான் மட்டும் போயிட்டு வந்துடுவேன். அவங்க வந்து வியாபாரத்துக்கு போயிடுவாங்க, அப்படியே கொஞ்சம் பிஸியாகவே இருப்பாங்களா, அதனால் அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப டயர்டாக படுத்து ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. நம்ம கூப்பிட்டா பிறகு அது கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம் தானேன்ட்டு நானும் கூப்பிட மாட்டேன். அப்புறம் ஃபால்ஸ் வாங்க போனோம். இப்போ வர ஃபால்ஸ் வந்து நிறையா வந்து பாலிஸ்டர் ஃபால்ஸ் வரமாட்டேங்குது. ஒரு மாதிரி நம்ம லைனிங் துணி மாதிரி வருதா, அது அந்த சேரீயில் வச்சு தைச்சிட்டு சேரீ அலசினோடனே பார்த்திங்கன்னா அந்த மடிப்பு ஒழுங்காக வரமாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் நான் அந்த பாலிஸ்டர் ஃபால்ஸ் தான் கொஞ்சம் பார்த்து வாங்குவேன். அதுதான் சேரீக்கு வந்து நல்லாயிருக்கும். அது 29 ரூபா அப்படி இருக்கும். நார்மல் ஃபால்ஸ்னால் வந்து 10 ரூபா, 15 ரூபாயிலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் லைனிங் வாங்கினோம். லைனிங் வாங்கும்போது அந்த அக்கா திருன்னு முழிக்கிறாங்க. என்னடா வீடியோலாம் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நினச்சாங்கன்னு தெரில. ரொம்ப நேரம் முழிச்சிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க.
அப்புறம் ஒரு 4, 5 கலர் லைனிங்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் வாங்கினோம். அப்புறம் எங்கள் பேத்திக்கு கொஞ்சம் விளையாடுறதுக்கு பொம்மை இதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அவங்க தான் பையெல்லாம் தூக்கிக்கிட்டாங்க. 2 பையுமே நல்லா வெயிட்டு தான், இருந்தாலும் தூக்கிக்கிட்டாங்க. வெளியில் எங்கேயாவது போனால் அப்படி தான், அவங்க தான் எல்லாம் வச்சுப்பாங்க. நான் வந்து கேமரா வச்சு சும்மா வீடியோ மட்டும்தான் எடுத்துக்கிட்டே வந்தேன். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோமா, அதனால் கொஞ்சம் கூட்டம்லாம் ரேவதி ஸ்டோரில் கம்மியாக தான் இருந்தது. நேரம் ஆக ஆக தான் கூட்டம் நிறைய வரும்னு நினைக்கிறேன். சாயந்தர நேரம்லாம் போனால் ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு எல்லாம் வாங்கின பொருளெல்லாம் வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.